அம்மா, சமையல் என்னம்மா செய்ய போற? மாமா, மோர் குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அதான் மோர் குழம்பு வைக்கலாமா இல்லைன்னா சிம்பிளா ரசம் செஞ்சு விட்டுலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. அம்மா, நீ ஏன் சொல்ற மோர் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு? அப்ப அதே செய்யுமா. அதே வச்சிடுறேன். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஈஸி, சிம்பிள் அண்ட் அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான ஒரு சிம்பிள் மோர் குழம்பு ரெசிபி. இந்த மோர் குழம்பு நம்ம வெண்டைக்காய், பூசணிக்காய், உளுந்த வடை, மசால் வடை போட்டும் செய்யலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல அரை மூடி திருவிய தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஊற வச்சிருந்த துவரம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இது போல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு தயிரையும் நம்ம நல்லா மிக்சியில பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமா பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்ச நேரத்திலே நல்லா கலர் மாறி இது போல கெட்டியாகும், லைட்டா கொதி வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருந்த தயிர், தேவையான அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இன்னும் நல்லா ஃபிளேவர் தரத்துக்காக 1/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கலந்துடலாம். தயிர் ஊத்துனதுக்கு அப்புறமா குழம்பு வந்து கொதிக்க கூடாது, நல்லா இது போல லைட்டா பொங்கி வரும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரா மோர் குழம்பு ரெடி. நீங்க தாளிக்கும் போது வெண்டைக்காய், பூசணிக்காய் போட்டு கூட செய்யலாம். நான் வந்து மசால் வடை மோர் குழம்பு தான் செஞ்சிருக்கேன். மோர் குழம்பு ரெடி ஆனதும் வடையை அதுல போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.